வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். ஸோ சிஸ்டம் பேஸ்டு எனக்கு டைப்பிங் ப்ராக்டிஸ் எப்படி கொடுக்குறது, சிஓ ட்ரைனிங் எப்படி பண்ணுறது. ஸோ வித்தவுட் உங்களுக்கு ப்ரீ நாலேஜஸ் நிறைய இருக்குன்னு கூட அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும், ஈஸியாக அந்த கோர்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நமக்கு வித்தவுட் கம்ப்யூட்டர் நாலேஜோ ஒரு ப்ரீ டெக்னிக்கல் நாலேஜோ இருக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த ஆப்பில் போட்டாலே உங்களுக்கான டீச்சர்ஸ் மாதிரி இது ஒர்க் ஆகிடும். ஜஸ்ட் இந்த ஆப்பை நீங்கள் CCIndia.in சொல்லிட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் டெஸ்க்டாப்பில் லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பை இந்த ஆப் லோட் பண்ணோடனே நீங்கள் ஒவ்வொரு சவுண்டுக்கும் உங்களுக்கு மொபைல் ஆப் மாதிரி கொடுத்துருவோம். அந்த மொபைல் ஆப்பில் ஒவ்வொரு சவுண்டுக்கும் நீங்கள் ஒரு ஐடி கிரியேட் பண்ணி தர முடியும். ஜஸ்ட் நான் இங்கே டெமோ ஐடி யூஸ் பண்ணுறேன். பாஸ்வேர்டு வந்து டெமோ ஐடி பாஸ்வேர்டு ஜஸ்ட் வந்து 12920. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ஐடி கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு உங்களுடைய மொபைல் ஆப்பில் இருக்கும். ஸோ அதில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லாகின் பண்ணோடனே இந்த இன்டர்ஃபேஸ் தான் வரும். இந்த இன்டர்ஃபேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தா உங்கள் சென்டரோட லோகோ அண்டு சென்டர் நேம் இருக்கும். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்கும், உங்கள் சென்டர் நேம் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எங்கள் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஸ்டூடெண்ட் என்ன கோர்ஸ் அலாட் பண்ணிக்கிறோமோ மை கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை போய் கிளிக் பண்ணினா போதும். ஸோ ஸ்டூடெண்ட் 2 டைப் ஆஃப் கோர்ஸ் அலாட் பண்ணிக்கிறோம். ஒன்று வந்து டைப் ரைட்டிங், இன்னொன்று CO கிளாஸ். சப்போஸ் டைப் ரைட்டிங் அவன் ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னா ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணினா போதும் உங்களுக்கு. ஸோ அதுக்கான 7 மாடல்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பேசிக் ஆஃப் இங்கிலீஷ். ஜஸ்ட் பேசிக் இங்கிலீஷ் கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு ஸோ இது மாதிரி வரும். எக்ஸசைஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணார ரீடேக்னு இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு பேசிக் எக்ஸசைஸ் ஸோ அவன் டைப் பண்ணால் போதும். ஸோ இங்கே ஸ்டார்ட் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன ஆகும்னா நம்ம அடிக்க ஆட்டோமேட்டிக்காகவே ஸோ இங்கே வந்து ஸ்பெல் மிஸ்டேக்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஃபிங்கர் எந்த லெட்டருக்கு யூஸ் பண்ணணும் ஸோ எல்லாமே இங்கே ஹைலைட் பண்ணி சொல்லும். ஸோ நீங்கள் பாருங்கள், ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஃபிங்கர் எங்கே யூஸ் பண்ணணும், எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது எல்லாமே இது கவுண்ட் பண்ணிவிடும். சப்போஸ் நான் தப்பாக அடிக்கிறேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே மிஸ்டேக்ஸ் கவுண்ட் பண்ணிவிடும். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் அவன் 90% பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அது நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ தேவைன்னா பாஸ் பண்ணிக்கலாம். அவனுடைய ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே கீபோர்ட் லேஅவுட்ஸ் அவனுக்கு கரெக்டாக எந்தெந்த லெட்டர் கீக்கு எந்த லெட்டர் யூஸ் பண்ணுன்றது சைடில் வரும். சப்போஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ் தேவைன்னா கூட அந்த கீ லேஅவுட் தேவைன்னா கூட ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ தென் பர்ஃபார்மன்ஸ் அவன் இது வரைக்கும் எத்தனை ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றத ஃபுல்லாகவே நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வரைக்கும் இதில் எத்தனை ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலான்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஓகேவா? ஸோ எத்தனை டைம் பண்ணியிருக்கான் அந்த எக்ஸசைஸ் வந்து அவன் எத்தனை டைம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான், அவ்வளோ எவ்வளோ எரர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். ஜஸ்ட் பேக் போயிட்டு சப்போஸ் பேசிக் ஃபுல்லாக முடிச்சிட்டான். அப்போ பேசிக் அப்படின்னு பார்க்குறது எவ்வளோ டைம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 எக்ஸசைஸ் இருக்கும். இங்கிலீஷ் ஒருத்தவங்களுக்கு ஒரு 55 எக்ஸசைஸ் இருக்கும். இப்போ ஒவ்வொரு எக்ஸசைஸும் கிட்டத்தட்ட 5000 கேரக்டர்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸசைஸ்க்குள்ள 5000 கேரக்டர்ஸ் இருக்கும். இது ஈக்குவல் டு நமக்கு ஒரு 2 days ப்ராக்டிஸ் பண்ணுற ஈக்குவல். ஓகே, 2 days நீங்கள் டைப்பிங் எக்ஸசைஸில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களோ அந்த ஈக்குவல் தான் இருக்கும். பட் இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு ½ hour அதை முடிச்சுப்பாங்க. மேக்ஸிமம் 35 minutes அதுக்குள்ளே தான் இந்த எக்ஸசைஸை ஸ்டூடெண்ட் முடிச்சிடுவாங்க. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ½ hour நீங்கள் இந்த இங்கிலீஷ் ப்ராக்டிஸ்க்காக டைம் கொடுத்தா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்த எக்ஸசைஸ் அவன் இது ஃபுல்லாக முடிச்சானா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதை முடிச்சானா அடுத்தடுத்த எக்ஸசைஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி அவன் டோட்டலாக இருக்க 55 எக்ஸசைஸை அவன் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் முடிச்சுட்டு இங்கே போய்ட்டு அடுத்தது அவன் பேசிக் முடிச்சுட்டான் அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்பீட் அப்படின்னு இருக்கும், ஜூனியர் ஸ்பீட். ஜஸ்ட் அது ரீடேக் ஆல்ரெடி இதில் பசங்க முடிச்சிருக்காங்க, இதெல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் வேணும் ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ஃபஸ்ட் ப்ராக்டிஸ் வேணால் கூட ரீடேக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றது ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டும் உங்களுடைய மொபைலுக்கு தெரியும். அந்த சார்ட் மாதிரி வந்துடும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எந்தெந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் என்னன்றது நம்ம இண்டிவிஜுவல் சார்ட் வந்துடும். இப்போ ஸ்டூடெண்ட் கூட அவனுடைய இண்டிவிஜுவலில் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ண போதும். ஸோ அவன் எத்தனை டைம் டேக் பண்ணியிருக்கான், ஒவ்வொரு டைம் அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றது இங்கே தெரியும். ஜஸ்ட் அவன் ஸ்டார்ட் ரீடேக் பண்ணால் ரீடேக் பண்ணலாம். ஸோ ரீடேக் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸசைஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அவன் டைப் பண்ணிக்கலாம். ஸோ சேம் இது அதே தான். ஸோ இது என்ன ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ இது டைப் பண்ணிட்டே இருக்கலாம். சப்போஸ் தப்பு அடித்தாலும் ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும். ஸோ மிஸ்டேக்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கும். ஆக்சுவலாக ஒரு வேர்டில் எத்தனை மிஸ்டேக் பண்ணாலும் அது ஒரு மிஸ்டேக் தான் கன்சிடர் பண்ணும். சப்போஸ் மல்டி மிஸ்டேக் பண்ணிட்டான்னு
ஓகேவா? ஸோ டோட்டலாக அவன் 2 மிஸ்டேக்ஸ் வந்து கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் பர்சன்டேஜ் மிஸ்டேக் பொறுத்தவரை 35 மிஸ்டேக்ஸ் வந்து கம்மியாக அடித்தா மட்டும் தான் அவனால் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் மூவ் ஆக முடியும். ஸோ சப்போஸ் அவன் 36 எக்ஸசைஸில் மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் திரும்ப இதே எக்ஸசைஸாக அடிக்க முடியும். ஸோ இதை ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் முடித்தா மட்டும் தான் அவனால் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போக முடியும். ஓகே, ஸோ இது முடிச்சோட ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போஸ் அவன் சீனியர் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்களோ, சப்போஸ் சீனியர் நம்ம டைப்பிங் எக்ஸாம்பிள் ஏதாவது மாதிரி இருந்தால் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ சீனியர் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான சீனியர் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அதுக்கான ப்ராக்டிஸ்லாம் இருக்கும். ஜஸ்ட் அடுத்து அவன் தமிழ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறான். தமிழ் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஓல்டு டைப்பிங் மெத்தட், இல்லை தமிழ் 99. சப்போஸ் தமிழ் 99 ப்ராக்டிஸ் பண்ண போனால் தமிழ் 99 கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே தமிழ் 99 பற்றி இங்கே ரீடைப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு தமிழ் 99 என்ன மெத்தடோ ஸோ அது மாதிரியே நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கேயே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே கவுண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தோம்னா தமிழ் 99க்கு என்னென்ன கீஸ் வந்து எப்படி அசைன் பண்ணணுன்றது எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இதை அவன் ஜஸ்ட் ஜூம் பண்ணிக்கலாம். அங்கே இருக்க மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் முடிச்சுட்டு தப்பு பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே தப்பு கவுண்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த இதில் எக்ஸசைஸ் பார்த்தோன்னா அவன் 95% வந்து 90% வந்து கம்ப்ளீட் பண்ண மட்டும் தான் அவனால் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் மூவ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி தமிழ் 99 ப்ராக்டிஸ் சேம் நம்ம பேசிக் டைப்பிங் தேர்வு மாதிரி தேவைன்னா தமிழ் பேசிக் டைப்பிங் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடைப் பண்ணிக்கிறேன். ஸோ இது தமிழ் கீபோர்டு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போயிட்டு அவன் ஜஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு ஸோ அந்த மெத்தடில் நம்ம நார்மல் மெத்தடில் ஸோ அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது சேம் மிஸ்டேக்ஸ் எல்லாமே நமக்கு அலர்ட் பண்ணி காமிச்சிடும். ஓகே, ஸோ எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறான் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் இங்கே வந்துடும். ஸோ இந்த எக்ஸசைஸ் அவன் ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்த எக்ஸசைஸ் போகும். சப்போஸ் ரெண்டுத்தையும் இதில் ஏதோ ஒன்று டேக் அவுட் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து பேசிக் 99 இல்லை வந்து தமிழ் டைப்பிங் முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் ஸ்பீடுக்கு வந்துடலாம். ஜூரி ஸ்பீடு அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஸ்பீட் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 ஆப்ஷன் காமிக்கும். உங்களுக்கு எந்த கீபோர்ட் செலக்ட் பண்ணி போகிறீங்க கேட்கும். ஸோ டைப்பிங் மாதிரி மெத்தடில் அடிக்கணுமா இல்லை தமிழ் 99 அடிக்கணுமா? தமிழ் 99 கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக தமிழ் 9 பேஸில் இங்கே கீபோர்டு காமிக்கும், லேஅவுட் காமிக்கும். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்பிங்கர் எந்த ஸ்பிங்கர் யூஸ் பண்ணது காமிக்கும். ஜஸ்ட் ப்ளே பண்ணிட்டு நீங்கள் தமிழ் 99 மெத்தடில் டைப் பண்ணலாம். ஸோ ஃபுல் எக்ஸசைஸ் எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன். இது முடிச்சோடனே எப்படி அவுட்புட் வருதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா?
ஓகே, இப்போ பர்ஃபார்மன்ஸ் முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காகவே ஸோ அவங்க டேக்கன் வந்து டைம் வந்து எவ்வளோ டேக் பண்ணியிருக்காங்க வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து 10 மினிட்ஸ் 36 செகண்ட் முன்னாடியே அடிச்சிட்டாங்க. ஸோ எவ்வளோ எரர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகிடலாம். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே அடுத்த ப்ராக்டிஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ப்ராக்டிஸ். ஸோ அது எந்த மெத்தடில் பண்ண போகிறாங்க, ஸோ எந்த கீபோர்டு வேணும் அதை கிளிக் பண்ணலாம். சப்போஸ் ஓல்டு ப்ராக்டிஸ்னால் ஓல்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓல்டு மெத்தடில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கீ லேஅவுட் தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கீ லேஅவுட் தேவையில்லை அப்படின்னா சம்டைம் பாஸ் பண்ணால் பாஸ் பண்ணிக்கலாம், ரீசெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாண்ட் வேர்ட் சைஸ் பெருசு பண்ணணும்னா இங்கே நம்ம எவ்வளோ சைஸ் வேணால் மாற்றிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அடுத்த எக்ஸசைஸ் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அப்போ தான் அடுத்த எக்ஸசைஸ் அவங்களால பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ் அவங்க பண்ணியிருந்தாங்க. 4th எக்ஸசைஸ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. 4th முடிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 5th ஓகே ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது கோர்சஸில் நம்ம இதுக்கு முன்னாடி டைப்பிங் கோர்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ டைப்பிங் எப்படி பையன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பாஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னு நம்ம ஐடியா பார்த்தோம். அடுத்த கோர்சஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் COA ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். எங்கே பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸாக வந்து கிளாஸஸ் இருக்கும். இங்கே 7 யூனிட்டுக்கான பேசிக் ஆஃப் யூனிட், ஸோ ஒன்று எவ்வளோ வீடியோஸ் இருக்குது அப்படிங்க இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இந்த யூனிட்டை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய இது ட்ரையல் இது. ஸோ அதில் நிறைய பேர் டேக் அவுட் பண்ணிக்காங்க. எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அட்டம்ப்ட்ஸ் எத்தனை பேர் இதை கியூஸ் அட்டம் பண்ணியிருக்காங்க. இல்லை கியூஸ் வரும். ஆக்சுவலாக இப்போ ஒரு வீடியோ இருக்குன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை அந்த ஸ்டூடெண்ட் பார்க்குறான் அப்படின்னா, வணக்கம், நம்ம இன்னைக்கு சிஓவோட ஃபர்ஸ்ட் டே கிளாஸு. ஸோ சிஓவில் ஃபஸ்ட்டு என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆகுது, சிஓவோட இம்பாக்ட் என்ன, எதுக்காக யூஸ். இங்கே போய் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்த வீடியோஸ் இருக்கும். ஸோ இந்த 2 வீடியோ, ஃபஸ்ட் வீடியோ ஒன்று இருக்கும், செகண்ட் 2 வீடியோ இருக்கும். இதில் ஒரு சில இதில் ஒரு வீடியோ கூட இருக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு பார்க்க போகிறது ஒரு போர்டு இருக்கும், மதர் போர்டு இருக்கும். அந்த மதர் போர்டுக்குள்ளே தான் அந்த CPU இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து ரேம் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்குது. இந்த டிவைஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, இப்போ CPUவோட ஒர்க் அப்படின்னு பார்த்தா இதுக்குள்ளே வந்து இதுதான் கம்ப்யூட்டரோட பிரெயின். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 வீடியோ பார்த்து முடித்தோடனே டேக் கியூஸ் ஓப்பன் ஆகும். அதில் டேக் கியூஸ் பிக் பண்ணோடனே ஸோ என்ன கொஷின் பேசிக்காக கம்ப்யூட்டரை பற்றி இருக்கிற அந்த 4 டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்துடும். ஸோ ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாரு கேட்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ண ஆன்சர் தெரிஞ்சால் ஸ்டூடெண்ட்டுக்கு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ அடுத்த கொஷின் என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின் ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து 2 மார்க்ஸு. ஸோ இந்த கொஷின் இருக்கும், இதில் பிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட். இதுக்கான ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படித்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஃபால்ஸ்னு இருக்கும், ஜஸ்ட் நெக்ஸ்ட். ஸோ அடுத்தது ஸோ வேக்கம் டிப் அப்படின்றது எந்த ஜென்ரேஷன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வேக்கம் டிப் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினாக ஸ்டூடெண்ட் படித்து பார்த்துட்டு இதுக்கு எதுக்கு மேட்ச் பண்ணுறோம், எது ஃபஸ்ட்டு வரும், சார்லஸ் பாபிஜி அப்படின்றது யார், ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர், அப்படி டக்குன்னு கிளிக் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது யாருன்னு நமக்கு வந்துடும். ஜஸ்ட்டு இது நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணி ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் அந்த 4 டைப் கொஸ்டின் இதில் அட்டன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வாஸ் வெரி ஸ்மால், ஸோ தப்பு. ஸோ ஓகே நெக்ஸ்ட். ஸோ இது மாதிரி கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் இங்கே இந்த கொஸ்டின் கூட போடலாம், திரும்ப நம்ம அந்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த 25 கொஸ்டின்ஸை ஸ்டூடெண்ட் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ 25 கொஸ்டினை அட்டன் பண்ணி முடிச்சிட்டானா ஸோ 25ல் இப்போ பார்த்தா நான் வந்து எவ்வளோ மார்க் தான் 16 ஸ்கோர் பண்ணிக்கிறேன். மொத்தம் வந்து 25ல் 4 அட்டன் பண்ணிக்கிறேன், 1. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் ரைட்டு எதெல்லாம் தப்புன்னு தெரியும். ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் இங்கெல்லாம் தப்புன்னு தெரியும். இதை ஒரு டைம் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு ஸோ ரைட்டான கொஸ்டின்ஸ்லாம் எது, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்றது தெரிஞ்சிடும். ஸோ இதை ஞாபகத்தை வச்சுட்டு திரும்ப அதே கியூஸை அவன் டேக் பண்ணும்போது அந்த கரெக்டான ஆன்சர் 25க்கு ஒரு 23 அடிச்சு ஆக்சுவலி 90% எடுத்தால் மட்டும்தான் ஸோ இது கம்ப்ளீட் ஆகும். இது கம்ப்ளீட் ஆனால் தான் அவனுக்கு நெக்ஸ்ட் வீடியோ ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அதே மாதிரி பார்த்து முடிச்சுட்டு ஸோ அதுக்கான கியூஸ் ஓப்பன் ஆகும். கம்ப்யூட்டர் அதே கம்ப்யூட்டரில் வாட்ஸ்அப் ஆப் அப்படி. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னே அதுக்கான கியூஸ் ஓப்பன் ஆகும், அதை பார்க்கணும். ஸோ இதே மாதிரி ஈவன் ஒவ்வொரு யூனிட்குள்ளே இருக்க இந்த யூனிட்டுக்குள்ளே எல்லா கியூஸும் அவன் அட்டன் பண்ணி முடித்தானா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு செகண்ட் யூனிட்டுக்கு ப்ரொமோட் பண்ணிடுவான். செகண்ட் யூனிட்டில் போயிட்டு சப்போஸ் செகண்ட் யூனிட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான வீடியோ பார்த்துட்டு அதுக்கான கியூஸ் அட்டன் பண்ணணும். ஸோ ஈவன் எல்லாத்தையுமே அவன் முடித்தானா ஆட்டோமேட்டிக்காக இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்டு அவன் என்ன கொஷின் கேட்டாலும் அவனால் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு சிலம்பஸ்லையும் பார்த்தா ஒரு 150 கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ 150 கொஷின்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கு எல்லா கீவேர்ட்ஸும் கவர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து அவன் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அவனால் பதில் சொல்ல முடியும் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு அந்த கியூஸ் அட்டன் பண்ணான். ஓகேவா? இதனால் 100% கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்டால் பாஸ் பண்ண முடியும். ஸோ இதில் ப்ராக்டிக்கலும் இருக்கும். ஜஸ்ட் ஒவ்வொரு எக்ஸசைஸ் முடிஞ்ச சப்போஸ் நமக்கு இப்போ ஓப்பன் ஆஃபீஸில் நமக்கு என்னென்ன ப்ராக்டிக்கல் வந்துடும் அதில் லாஸ்ட்டாக ப்ராக்டிக்கல் வந்துடும். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸும் அவன் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக இருக்கு பாருங்கள். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ் என்ன பண்ணும், இதுக்கு பிஃபோர் கிளாஸ் முடிச்சா தான் அவனோட ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ண முடியும். இந்த ஃபுல்லாக பார்த்து முடிச்சானா அந்த ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணலாம். ஸோ ப்ராக்டிக்கல் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ அப்போ தேரி அண்ட் ப்ராக்டிக்கல் டைப் ரைட்டிங் ஸோ கியூஸு எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இதனால் வந்து ஸ்டூடெண்ட் வந்து
100% வந்து பாஸ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? தேங்க்யூ.